everyone, practice Mehndi with Jenla part 39 ல நாம next பார்த்துட்டு இருக்கிறது மண்டலா டிசைன்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் வச்சு பார்த்தோம், ரோம்பஸில் ஒரு டிசைன் பார்த்தோம். ஸோ இப்போ அகெயின் ரோம்பஸில் பார்க்க போகிறோம். இந்த டிசைனுக்கு ரோம்பஸை கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டாட்ஸ் வச்சு நான் நேற்று சொன்ன மாதிரியே டிஸ்டன்ஸ் வச்சு டாட்ஸ் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணி ரோம்பஸாக ட்ரா பண்ணிக்கோங்க. ரோம்பஸ் ட்ரா பண்ணும் போதே அதை கொஞ்சம் திக் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு உள்ள ஃபுல்லாக இப்படி ஷேட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேட் கொடுத்துட்டு சென்டரில் நீங்கள் ஏதாவது லெட்டர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். கப்புள்ஸோட லெட்டர்ஸ் கூட நீங்கள் ரெண்டு கையிலையும் போடுறப்போ போட்டுக்கலாம். நான் இதில் ஜே கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அகெயின் இதுக்கு மேலே திரும்பி ஒரு ரோம்பஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ரோம்பஸ் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்போயுமே நெட் அவைலபிள் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் வாங்கி நீங்கள் மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் ஆக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் அப்படியே ஒரு டாட் வச்சு அதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வெயின்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அகெயின் அதே மாதிரி கீழே ஒரு டாட் வச்சு அதை அப்படியே ஷார்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு சைடில் கொடுக்கும் போது மட்டும் லைன்ஸ் இல்லாமல் அப்படியே வச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அகெயின் இந்த சைட்லேயும் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு இப்படி டாட்ஸ் வச்சுக்கோங்க. அகெயின் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு டாட், அகெயின் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு டாட், அகெயின் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு டாட், இதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் போடுறப்போ ஃபிங்கர்ஸ்க்கு மேலே ஃபில்லிங்கும் லைன்ஸ் ஹம்ஸ் அண்ட் டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ இந்த டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.